அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் சூரத்துல் பக்கராவில் 173 வசனங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 174வது வசனத்தை பார்க்கணும். 174 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது வேறு டாபிக், முந்தின வசனத்துக்கு தொடர்பு இல்லாத தனி டாபிக் இது. இன்னல்லதீன யக்துமூன, கத்தமை என்றால் மறைக்கிறது, மறைத்தான், ஒரு செய்தியை மறைக்கிறது. மறைக்கிறது என்பது பெரும்பாலும் இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த மெசேஜ்களை மறைக்கிறதுல, இந்த பொருள் எப்படி வச்சு மறைக்கிறோம்ல, இதுக்கு இது மாதிரி உள்ளதுக்கு சொல்லாமல் உண்மையை மறைக்கிறது, கல்வியை மறைக்கிறது, அது மாதிரியான மறைத்தல் இருக்குல்ல, அதுக்கு தான் ஜாஸ்தியாக பயன்படுத்துவாங்க. அப்போ அல்லதீன யக்துமூனடா மறைப்பவர்கள், இன்னல்லதீன யக்துமூன யார் மறைக்கிறார்களோ அவர்கள், அதாவது மறைப்பவர்கள். எதை மறைக்கிறாங்கன்னா, மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அருளியதை, அதாவது கிதாபை, மின்கிறது பயான், பயான்னா தெளிவுபடுத்துவதற்கு வருது. அல்லாஹ் எதை அருளினானோ அதைன்னா விளங்கலையில், அல்லாஹ் நிறைய மழையை கூட அல்லாஹ் இறக்கத்தான் செய்கிறான். அப்போ அல்லாஹ் இறக்கினான் என்பது மா அன்ஸலல்லாஹுன்னா, மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கியதை யார் மறைக்கிறார்களோ. அப்போ அல்லாஹ் இறக்கினது என்பது பொருள்களும் இருக்கிறது. மழை மாதிரியான மழை இருக்கிறது, காற்றை இறக்குறான், அது மாதிரியான அதாபை இறக்குறன்னு பல விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வேதத்தை இறக்கிறதும் இருக்கிறது. இங்கே இந்த மா அன்ஸலல்லா என்பதனுடைய கருத்து வேதத்தை தான் குறிக்குது என்று பயானாக வர்ற காரணத்தினால மினல் கிதாபின் போட்டு அல்லாஹ் அதை விளக்கிறான். அப்போ இன்னல்லதீன யக்துமூன, யார் மறைக்கிறார்களோ, மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை, அதாவது அல்லதி அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கினதை, மினல் கிதாபி, அதாவது கிதாபி, மின்கிறது பயான் என்றால் அதாவதுன்னு போட்டுக்கணும். பயான்னா அதை தெளிவுபடுத்துறது. தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம தமிழில் அதாவது தானே போடுவோம். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை வேறு ஒரு சொல்லை கொண்டு விளக்குவதாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அதாவதுன்னு போடுவோம். இப்போ அரபியில் மின் போடுவாங்க, பயானியா. மின் பயான்கிறதுக்கு வந்திருக்கிறது. அப்போ மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி என்றால் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை என்று கூட சுருக்கமாக அர்த்தம் செஞ்சிடலாம். இருந்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செய்வதாக இருந்தால் மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கினானே அதை யார் மறைக்கிறார்களோ, மினல் கிதாபி, அதாவது கிதாபை. இந்த மின்னு பயான், இந்த மா என்பது என்னென்னு விளங்கலை, இறக்குனது எது, பல விஷயங்கள் எல்லாம் இறக்குறான். அது இதைத்தான் சொல்லுதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி மினல் கிதாபி, அதாவது கிதாபை, அல்லாஹ் அருளிய கிதாபை யார் மறைக்கிறார்களோ. அப்போ அல்லாஹ்ட்டிருந்து ஒரு வேதத்தை, இது முக்கியமாக யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்த ஒரு தன்மையை தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இது நம்மளுக்கும் பொருந்தும். யார் அல்லாஹ் அருளியதை மறைத்தார்கள் என்பதில் அவங்க அந்த வஹி இறங்குற காலத்தில் அவங்க தான் மறைச்சாங்க. வஹி இறங்குற காலத்துக்கு பிந்தி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம குர்ஆனை வச்சுருக்கிறவங்களும் மறைக்கிறாங்க, மக்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல். அப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தில் அந்த வசனம் இறங்குற காலத்தில் அது யாரை குறிக்கும் என்று கேட்டால், அன்றைக்கு இருந்த யஹூதி நசாராக்களை தான் குறிக்கும். ஏன்னா அங்கே மறைக்கிறதுக்கு வேலை இல்லை. ரசூலுல்லாஹ் இருந்த காலத்தில் குர்ஆனை மறைக்கிற பஞ்சாயத்து வரல. பிற்காலத்தில் மார்க்கத்தை வைத்து புண்டாக்கின பிறகு தான் அந்த மாதிரி மார்க்கத்தை மறைக்கிறது, குர்ஆனை மறைக்கிறதுலாம் வரும். அதனால் இது இறங்கின காலத்தின்படி பார்த்திங்கன்னா இது யஹூதி நசாராக்களை குறித்தாலும், இதனுடைய கருத்தை வச்சு பார்த்திங்கன்னா இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ள எல்லாரையும் குறிக்கும். யாரெல்லாம் அல்லாஹ் இறக்குன மறைக்கிறாங்களோ அவங்களுக்குரிய தண்டனைன்னு சொல்கிறான்ல. இது யஹூதி நசாரா மறைச்சாதான் தண்டனை, முஸ்லீம்னு பேரை வச்சுக்கிட்டு மறைச்சா தண்டனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பொதுவான விஷயந்தான். அதான் இறங்குனது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இருந்தாலும் அதனுடைய கருத்து என்னென்னு கேட்டால் அனைவரும், இந்த தன்மை உள்ள அனைவரும் தான். அப்போ இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அருளிய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ, மறைத்து விட்டு யஷ்தரூன பிஹி, அதை கொண்டு, அந்த வேதத்தை கொண்டு, பிஹின்னா பில் கிதாபி, இந்த முதல்ல கிதாபுன்னு வந்திருக்குல்ல,
அந்த ஹி வந்து அந்த கித்தாபை குறிக்கும். ஓ எஸ்தரூன பிஹி, அந்த கித்தாபை கொண்டு அவர்கள் வாங்குகிறார்களோ சமரன் கலீலா, கித்தாபை விற்று இஷ்தரான்னு வந்துட்டதுனால ஒன்றை விற்றுட்டு ஒன்றை வாங்குறதுங்கிற ஒரு அர்த்தம் செய்யணும். ஓ எஸ்தரூன பிஹி, இந்த கித்தாபை விற்று அவர்கள் வாங்குகிறார்கள் சமணன் கலீலன், அற்பமான கிரயத்தை, சமன் என்றால் கிரயம், அற்பமான கிரயத்தை வாங்குகிறார்களோ, அதாவது மறைக்கவும் செய்கிறாங்க, மேலும் அதன் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா அற்பமான கிரயத்தை வந்து வாங்குகிறார்களோ அவர்கள். உலாயிக்க, அவர்கள் குலூன, அவர்கள் உண்பதில்லை, ஃபி புத்தூனிகும், தங்களுடைய வயிறுகளிலே உண்பது கிடையாது, சாப்பிடுவது கிடையாது, இல்லன்னார், நெருப்பை தவிர வேறு எதையும் சாப்பிடுவதில்லை. அவன் சோறு நினச்சி தின்றுக்கிட்டு இருக்கிறான், உண்மையில் அவன் நெருப்பைத்தான் திங்கிறான். நெருப்பை திங்கிறான் என்பதனுடைய அர்த்தம் வந்து நேரடி அர்த்தம் கிடையாது, இது வந்து இலக்கிய அர்த்தம். அவன் சோறு கறியைத்தான் சாப்பிடுகிறான், உயர்தரமான சாப்பாடை சாப்பிட்றான். அப்போ சாப்பிட்றதுங்கிறத கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், இந்த சாப்பிட்டதுனால அவன் நரகத்துக்கு தானே போக போகிறான், அதனால நரகத்தை திங்கிறான்னு அல்ல, அதை ஒரு இலக்கியமாக சொல்லி காட்டுறான். உலாய்க்கு, அவர்கள் குலூன ஃபி புத்தூனிகும், தங்கள் வயிறுகளில் அவர்கள் சாப்பிடுவது கிடையாது, இல்லன்னார், நெருப்பை தவிர வேறு எதையும் நெருப்பை தான் திங்கிறாங்க. இந்த மார்க்கத்தை மறைச்சி எதையாவது வாங்கி சாப்பிட்டான்னு சொன்னால் அவன் கண்ணுக்கு அது சாப்பாடாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்னென்னு கேட்டால் நரக நெருப்பை சாப்பிட்றான் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறான். அதான் நரகத்துக்கு போவான்னு அர்த்தம். அதை சொல்வதற்காக வேண்டி ஒரு இலக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். உலாய்க்கு, அவர்கள் குலூன, சாப்பிடுவது இல்லை, ஃபி புத்தூனிகும், தங்களுடைய வயிறுகளில், இல்லன்னார், நெருப்பை தவிர எதையும் சாப்பிடுவதில்லை. அந்த இல்லாவை மாவை எடுத்துட்டோம்னா நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு வந்துடும். அவங்களுக்குரிய தண்டனை என்னென்னு கேட்டால் நரகம்ங்கிறத அப்படி சொல்லி காட்டுறான். நெருப்பைத்தாண்டா திங்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், இது நெருப்புக்கு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க என்று அர்த்தம், ஒரு ஓமையாக சொல்கிறது. வலாயு கல்லிமுகமுல்லாஹு, அல்லாஹ் அவர்கள்ட்ட பேச மாட்டான். யோமுல் கியாமத்தி, கியாமத்து நாளில் அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான். பேசாட்டி நம்ம வசதியாக போச்சு நினைக்கக்கூடாது. பேசுவான், விசாரிப்பான், கேள்விகளை கேட்பான், எல்லாத்தையும் பேசுவான். இந்த பேச்சு என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு அன்பொழுக பேசுவது இருக்குல்ல, அந்த பேச்சு தான். ஒரு காஃபிகிட்ட விசாரிக்கணுமா இருந்தால் பேசத்தானே வேணும், இதை செஞ்சா அதை செஞ்சான்னு கேள்வி கேட்கத்தானே வேணும். அல்லாஹ் பேச மாட்டானுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு மூமின்கள்கிட்ட எப்படி அல்லாஹ் பேசுவானோ அந்த மாதிரி அன்பான பேச்சுக்களை பேச கல்லிமுகமுல்லாஹு, அல்லாஹ் அவங்கள்ட்ட உரையாட மாட்டான். யோமுல் கியாமத்தி, கியாமத்து நாளில் அவங்கள்ட்ட வந்து உரையாட மாட்டான், ஒதுக்கிடுவான். ஒலாயு சக்கீகும், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். இப்போ நம்மளாம் பாவங்கள் செஞ்சுட்டு அல்லாட்ட போனோம்னு சொன்னால் அந்த பாவத்தை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்கிடுவான். அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் நம்மளும் மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்க நாடினான் என்று சொன்னால் நம்ம எந்த மாதிரியான நிலையில் இருந்தாலும் நம்மளை தூய்மையாக்கிடுவான்ல. இவங்களுக்கு அதை செய்ய மாட்டான், மன்னிப்பற்ற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. மார்க்கத்தை மறைச்சி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் துன்யாவில் தௌபா செஞ்சுட்டா எந்த ஒன்றுக்கும் மன்னிப்பு இருக்காது, அது தனி விஷயம். இது அந்த மாதிரியே மூத்தா போனால் தான் சரியா. வலாயு சக்கீஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலகும், அவர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அலீம், துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை மறைக்கிறவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டை அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து மறைத்தார்களோ என்று சொல்வது யஹூதி நசாராக்களை தான் குறிக்கிறது என்றாலும் இன்றைக்கி கியாம நாள் வரைக்கும் வந்து இப்போ கிதாப் உண்டா, குரானு கிதாபு தானே, தௌராத் இஞ்சில் மட்டுமா கிதாபு, குரானு கிதாபு தான். அல்லாஹ்வுடைய கிதாபை மறைக்கிறது என்று சொன்னால் குரானை மறைக்கிறதும் தப்பு தான். இனி ஒரு காலத்தில் நீங்கள் மறைப்பீர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த நிலைமை தான். அவங்க சாப்பிட்றது நெருப்பை தான் சாப்பிட்றாங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் அன்போடு பேசவே மாட்டான், அவங்கள பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவங்களுக்கு கடுமையான வேதனையும் இருக்கிறது என்று இந்த வசனம் ஒரு எச்சரிக்கையை சொல்கிறது. மார்க்கத்தை மறைக்கக்கூடாது என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த மார்க்கத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஹதீஸுகள்லாம் இருக்குது, அதை கொண்டாந்து போட்டு இந்த விளக்கம்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கலாம். அது சரி. உலாய்க்கு, இவர்கள் அல்லதீன இஷ்தரவ், இஷ்தரா என்றால் விலைக்கு வாங்கினான், இஷ்தரவ் என்றால் ஜம்மு, இஷ்தரையா இஷ்தரவ், விலைக்கு வாங்கினார்கள். எதை வாங்கினார்கள்னா லலாலத்தை, வழிகேட்டை வாங்கினார்கள். பில் ஹுதா,
நேர்வழியை கொடுத்து நேர்வழியை விற்றுட்டு வழிகேட்டை வாங்குகிறாங்க. உலாய்க்கு அவர்கள் அல்லது நிஷ்தரோ வாங்கியவர்கள் ஆவார்கள், அல்லலாலத்தை வழிகேட்டை வாங்கியவர்கள் ஆவார்கள். எதை கொடுத்து வாங்கியவர்கள்? பில் ஹுதா, ஹுதாவை, ஹுதாண்ட நேர்வழி, நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்கியவர்களாவர் இவர்கள் யாருன்னு கேட்ட யார்? அல்லாஹ் அருளிய வேதத்தை யார் மறைக்கிறாங்களோ, மறைச்சிட்டு அற்பமான ஒரு காசுக்கு அதை விற்கிறாங்களோ அவங்களுக்குரிய தன்மை என்னன்னு கேட்டால், அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு கேட்டால், அழகான ஒரு வழிகேடு கையில், நேர்வழியை கையில் கொடுத்துருக்குறோம், அதை விற்றுவிட்டு வழிகேட்டை வாங்குறானோ. வேதம்னு ஒன்று கொடுத்துருக்குறோம், அந்த வேதத்தை ஒழுங்காக படித்து அவன் நேர்வழி அடைய முடியும். நேர்வழி அடைய முடியக்கூடிய ஒரு வழியை கையில் வைத்து கொண்டு இது எனக்கு வேணாம், அந்த காசு தான் வேணும் என்று வாங்கினாங்கன்னா இவங்க எதை வாங்குறாங்க? நேர்வழியை விற்றுட்டு வழிகேட்டை வாங்குறாங்க. உலாய்க்கு இவர்கள் அல்லது நஷ்தரோ விலைக்கு வாங்கியவர்கள், அல்லலாலத்தை வழிகேட்டை விலைக்கு வாங்கினார்கள், பில் ஹுதா நேர்வழியை கொடுத்து நேர்வழியை விற்று, நேர்வழிக்கு பதிலாக அப்படின்னு வச்சு, நேர்வழியை விற்று நேர்வழியை கொடுத்து நேர்வழிக்கு பதிலாகன்ட்டு எந்த கருத்தை போட்டாலும் சரி தான், கருத்து தான் முக்கியம். இப்போ நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கியவர்கள், மேலும் அதாபை வாங்கியவர்கள், இஸ்தரவுல் அதாப லலாலத்தில் அத்துஃபு, இவர்கள் அதாபை வேதனையை தண்டனையை வாங்குகிறார்கள், பில் மகஃபிரத்தி மன்னிப்பை கொடுத்து மன்னிப்பை விட்டு அதாபை வாங்குறாங்க. எல்லாம் மன்னிச்சுட்டாண்டா அதாப் இல்லாமல் போயிடும், மன்னிக்கலைன்னா அதாப் இருக்கும். இவங்க எதை வாங்குறாங்க? சரி தப்பாக செஞ்சுட்டாங்கன்னா திருந்தி கொள்வோம் அப்படின்னு அவங்க மாறி இருந்தாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். மன்னிப்புலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அதாப் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு காசு எடுத்து வைங்கிறான். அப்போ இவங்க எதை வாங்குறாங்க? மன்னிப்பு என்கிற ஒரு வாசலை எல்லாம் திறந்து வச்சுருக்கிறான், அதை விற்றுப்புட்டு அதாப் இருந்தால் தாங்கன்னு வாங்கிக்கிறாங்க. உள்ள அதாபை விலைக்கு வாங்கியவர்கள் பில் மகஃபிரத்தி மகஃபிரத்துக்கு பகரமாக மகஃபிரத்தை விற்று மகஃபிரத்தை கொடுத்து அதாபை வாங்கினார்கள். மகஃபிரத்துனா பாவ மன்னிப்பை கொடுத்து அதாபை வாங்கினார்கள் அப்படின்னு நல்லா அவங்கள சொல்கிறான். சொல்லிட்டு ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், இது ஒரு இலக்கியமான ஒரு வார்த்தை. இந்த மா அஸ்பர என்பது ரெண்டு அர்த்தம் உள்ள, நம்ம படித்த இலக்கண பிரகாரமே ரெண்டு அர்த்தத்துக்கு வரும். எப்படி ரெண்டு அர்த்தம் வரும்னு கேட்டால், மாங்கிறது ஒரு கேள்விக்குறி, அஸ்பரங்கிறது ஒரு ஃபேலு, அஃபால ஃபேலு. அப்படியாக நேரடி அர்த்தம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. இன்னொரு அமைப்பு என்னென்னு கேட்டால், மா அஃப் அல என்ற ஒரு சொல்லை தஅஜ்ஜுப், அதாவது வியப்பு, அதாவது ஆச்சரியப்படுவதை குறிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். மா அஃப் அல என்கிற வசனத்தில் சொன்னோம்னு கேட்டால் என்ன வரும்? மா அக்ரம ஜெய்துன், ஜெய்து என்ன மரியாதையானவன். ஒரு அஜ்ஜுப், அதாவது ஆச்சரியப்பட்டு பேசுவது, கேள்வி கேட்குறது இல்லை. மாங்கிறது கேள்வி கேட்குறதுக்கும் வரும். இதையும் அப்படியும் அர்த்தம் செய்யலாம் அந்த இடத்துல. அதே நேரத்தில் எப்படியும் செய்யலான்னு கேட்டால் தஅஜ்ஜுபுடைய அர்த்தமும் செய்யலாம். தஅஜ்ஜுப்னா என்னென்னு கேட்டால், ஒரு விஷயத்தை ஆச்சரியமான ஒன்றை பார்த்துட்டோன்னு வைங்களேன், அந்த ஆச்சரியத்தை சொல்வதற்கு எந்த வசனில் சொல்லணும் என்றால் மா அஃப் அல அல்லது அஃஇல் பிஹி, இந்த ரெண்டு அமைப்பில் சொல்லலாம்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதுக்கு பேர் தஅஜ்ஜுப். இப்போ ஜெய்து நல்ல ஒரு அறிவாளியாக இருக்கான்னு வைங்களேன், மா ஆலம ஜெய்துன், ஜெய்து என்ன ஒரு அறிவு. இந்த மா ஆலமாவுக்கு அந்த மாவுக்கெல்லாம் கவனிக்கக்கூடாது, மொத்தமாக அது வியப்புக்கு உரியது. மா அஃபாலன்னு சொன்னால் என்னது? அது ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சொல். அப்போ மா அஸ்பரன்னா என்ன பொறுமை, மா அஸ்பரன்னா என்னது? என்ன பொறுமை என்றும் அர்த்தம் செய்யலாம். எது பொறுமையாக ஆக்கியது? எது அஸ்பரகும், அவர்களை பொறுமையாகி ஆக்கியது அப்படின்னு சொல்லியும் அர்த்தம் செய்யலாம். அது அப்போ மா அஃபாலை என்பதும் அஃஇல் பிஹிண்டா, உதாரணமாக ஜெய்து ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கிறான், அதை சொல்வதாக இருந்தால் அலிம் பி ஜெய்தின், ஜெய்து என்ன அறிவு. அலிம்ங்கிறது அம்ரு மாதிரி இருக்கிறது, பி ஜெய்துன்னு இருக்குது, ஜெய்தை கொண்டு அறிவிப்பாயாகன்று நேரடி அர்த்தம் அப்படி வரும். அப்படி செய்யக்கூடாது. அஃஇல்னு போட்டு ஒரு பேயை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவாயிரும்னு கேட்டால், தஅஜ்ஜுப் என்றால் ஆச்சரியத்தை காட்டுவதற்குரிய ஒரு சொல் வழக்காக மாறிடும்.
அப்போ வந்து அக்ரிம் பி ஜெய்தின், ஜெய்து என்ன மரியாதையானவன், மா அக்கிரம ஜெய்துன், ஜெய்து என்ன ஒரு மரியாதையானவன் அப்படின்னு ஒரு கொஸ்டின்கிற வார்த்தையில் இருக்க என்னன்றது கொஸ்டின் கேட்குறக்கா சொல்கிறதில்ல. நான் ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு பதிலை கேட்குறதுக்கு நாடி சொன்னால் தானே கொஸ்டின் ஆகும். இது பதில் பெறுவதற்காக சொல்வதில்லை. ஏன்னா என்ன மரியாதை அப்படி கேட்டால் தான் கேள்வி. என்ன ஒரு மரியாதை அப்படின்னா அங்கே கேள்வி கேட்குறது இல்லை, வியப்பை வெளிப்படுத்துவது. அப்போ இந்த மா அல என்று மா அஸ்பரவுக்கு மட்டும் இல்லை, மா அன்சர, மா அக்பர, மா அரஹமன்ட்டு எந்த ஒரு வினை சொல் வந்தாலும் சரி, மா அல என்ற ஒரு அடிப்படையில் பயன்படுத்தினால் மா வந்து தனியாக அல தனியாக அர்த்தமும் செய்யலாம். இந்த அலவை சேர்த்து என்ன செய்யலான்னு கேட்டால் அது வியப்பு சொல்லாக மாற்றிக்கிடலாம். 2 அர்த்தம் அதுக்கு இருக்குது. அப்போ இதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவங்க வந்து இதை வழங்கிக்கிறோமா, அடுத்து என்ன வழங்கணும்னு கேட்டால் இவங்க வந்து இப்போ நரகத்தில் தள்ளப்பட்டாங்கன்னு வைங்க. தள்ளப்படுவது கண்ணால் பார்க்குறோம், நம்ம வெளியே நிற்கிறோம், இவங்க நரகத்தில் தள்ளப்படுறதை பார்க்குறோம். பார்க்கும்போது துடிக்கிறாங்களா, அப்போ அதை பார்க்கும்போது என்ன செய்ய, நரகத்தை வந்து எப்படி தாங்கி கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம நேரடியாக நடக்கும்போது ஆச்சரியப்படுவோம்ல. அந்த மாதிரி வந்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எல்லாம் நேருக்கு நேரம் பார்க்குறவன் தானே. இனிமேல் நடக்காத விஷயமா இருந்தால் கூட அவன் கண்முன்னு அதை பார்ப்பான். நம்ம எப்படி நரகத்தில் தள்ளி விட்டு வேதனையை தாங்குவதை கண்ணால் பார்க்குவோமோ, எப்போ பார்ப்போம், நடக்கும்போது பார்ப்போம், தள்ளப்படும்போது பார்ப்போம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அது நடக்கும்போதே பார்ப்பான். வழங்குதா. அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு 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 இலக்கியமாக ஆக்கி, இந்த பார் நரகத்தில் என்ன மாதிரி தாங்கிட்டு இருக்கிறாங்க பாரு அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒரு வியப்புக்குரிய சொல்லை போட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஃபமா அஸ்பரஹும்னா அவர்களின் என்ன, அவருடைய பொறுமை என்ன, ஒரு பொறுமை அலன்னாரி, பொறுமைன்னா சகித்து கொள்வது. ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரகத்தை அவர்கள் என்ன மாதிரி சகித்து கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துக்கு சொல்வதற்காக பயன்படுத்திக்கலாம். அப்போ அல்லது என்ன செய்கிறான்னா ஃபமா கேள்வியாக்கலாம். ஃபமா எது, அஸ்பரஹும் அலன்னாரி, நரகத்தை இவர்களை சகிக்க செய்து எது, நரகத்தை அஸ்பரண்டா சகித்து கொள்ள செய்ததுன்னு அர்த்தம். சகித்து கொள்ள வைத்தது எது என்று ஒரு கேள்விக்குறியாகவும் அதை போட்டுடலாம். கேள்விக்குறியாக போட்டு பதில் எதிர்பார்க்குற கேள்விக்குறி இல்லை, மறுப்பதற்குரிய கேள்விக்குறி இருக்குல்ல, அந்த கேள்விக்குறியில் வந்துடும். ஆமாம், அசுபரகும் அலன்னார்னா நரகத்தின் மீது இவர்களை எது வந்து சகிக்க வைத்தது, மா அசுபர எது வந்து சபுர் செய்ய வைத்தது, இவர்களை எது சபுர் செய்ய வைத்தது அலன்னாரி. அப்போ நரகத்தில் கிடக்கிறாங்கல்ல, இந்த பொருள் இதை சகித்து கொள்ளணுங்க இப்படி வந்தாங்க இவங்க, எது இவர்களை சகித்து கொள்ள வைத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தையும் போட்டு இதிலேருந்து கருத்து என்னன்னு கேட்டால் அவங்க நரகத்துக்கு போகிறது வந்து கண் முன்னாடி எல்லாம் நிறுத்துகிறான். இந்த பார் போயிட்டாங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கிறியா நரகத்தில் இருக்கிறத, என்ன மாதிரி சகிச்சிட்ருக்காங்க பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நரகத்துக்கு செல்லுதல் என்பது இன்னும் நடக்கலை. எல்லாம் விசாரணை முடிஞ்சு பிறகு தான் எல்லோரும் நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போவான். சொர்க்கத்துக்கும் அப்படி தான். அப்போ நரகத்துக்கு போகாமல் இருக்கும்போதே வந்து போயிட்டான்னு யார் சொல்ல முடியும்னா அல்லாஹ்வுக்கு தான் சொல்ல முடியும். அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, இப்போ நரகத்துக்கு போயிட்டான்டா, இப்போ என்ன மாதிரி பொறுமையாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த தாஜ்ஜுபு வசனில் இதை சொல்லி காட்டுறான். இதனுடைய கருத்து என்னென்னு கேட்டால் அவங்க நரகத்துக்கு சென்று விட்டார்கள் என்பது தான். அப்போ ஃபமா அசுபரகப்போ இந்த காரியம் வந்து நரகத்தில் தான் கொண்டை சேர்க்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்துக்கிட்டு வேதத்தை விற்று காசுக்கு வழிகேட்டை வாங்கினாங்க என்று சொன்னால் அப்போ அவ்வளோ தைரியருக்கு போய் தானே செய்கிறாங்க. நரகத்தை சகித்து கொண்டு அவ்வளோ தைரியமா உனக்கு, நரகத்தை நீ செய்கிற செயலுக்கு நரகம் தாண்டு ஆயிடுச்சு, அதுக்கு பிறகும் நீ அதை செய்வாயானால் நரகத்தை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் உனக்கு இருக்குண்டாவுதில்ல, எவனாலையும் சகித்து கொள்ள முடியாது. உன் நடத்தை எதை காட்டுதுன்னு கேட்டால் நரகத்தை நாங்கள் தாங்கிக்கிறோங்க, அதை பார்த்துக்குறோங்க அப்படிங்கிற மாதிரி நடக்கிறான். அப்போ நரகத்தை எப்படி இவங்க சகித்து கொள்கிறார்கள், என்ன மாதிரி சகித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சகித்து கொள்கிற மாதிரி அவன் வந்து நடவடிக்கை இருக்குது, அவனுடைய நடவடிக்கை. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து மறைச்சி நேர் வழியை விற்று வழிகேட்டை வாங்கினான்னு சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடியது இது நரகம்ங்கிறது தெளிவாக தெரியுது. நரகம்னு தெரிஞ்ச பிறகு அதையே செய்கிறான் என்று சொன்னால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு நினைக்கிறான் அவன். நரகம் தானே, அதெல்லாம் பார்த்துக்குருவோம், அதெல்லாம் எங்களுக்கு தாங்கிக்கிற முடியும்னு தான் அர்த்தம். அதுக்கு
அவன் எவனு நரகத்தை சகித்து கொள்ள முடியாது. இவன் வந்து இவனுடைய இந்த போக்கு எதை காட்டுதுன்னு கேட்டால், அதெல்லாம் கடக்கட்டுப்பா, நரகத்தெல்லாம் பார்த்துக்குருவோம், நரகத்தெல்லாம் நான் போட்டுக்கின்னு பார்த்துக்குருவோம் இப்படின்றவன் எந்த மாதிரி நடப்பானோ அப்படி அவங்க நடக்கிறாங்க. அதனால தான் நரகத்தின் மீது எப்படி சகித்து கொள்கிறார்கள், நரகத்தின் மீது இவர்கள் எது சகிக்க வைத்ததுன்னு கேட்டால் எதுவுமே சகிக்க வைக்கல முடியாது. இவங்க என்ன எதை வச்சு இதை எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், இவங்க வந்து நாங்கள் நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்க தான் செய்வோங்கிறாங்க, அப்படின்னா நரகத்துக்கு போக தான் செய்வோங்கிறாங்க. அதான் அர்த்தம். அப்போ நரகத்தை தாங்கிக் கொள்ள சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய செயலுடைய அர்த்தம் இதுதான். அந்த வார்த்தைங்க சொல்ல மாட்டாங்க, நாங்கள் நரகத்தைலாம் தாங்கிக்கிறோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அற்பமான காசுக்கு விற்பானுவோம், நேர்வழியை விற்றுட்டு வழிகேட்டு வாங்குவாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன, இதனுடைய தண்டனை என்ன, நரகம்தான். இப்போ நரகம்தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சாங்க என்று சொன்னால் அதெல்லாம் நரகத்தை பார்த்துக்குருவோன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய அந்த தன்மையை சுட்டி காட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஃபமா அசுபரகும் அலன்னாரி, இவர்களை நரகத்தின் மீது எது சகிக்க வைத்தது, அதான் நரகத்துக்குரிய காரியத்தை இவங்க செய்கிறாங்களே அந்த துணிவு எப்படி வந்ததுன்னு கேட்குறான். இவங்க நரகத்தையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கல, இவங்க இந்த செயலை செஞ்சாலேயே அதெல்லாம் நரகத்தெல்லாம் பார்த்துக்குறோன்ற அர்த்தத்தில் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எதிராக அவங்களுக்கு தைரியம் தந்தது, ஃபமா அசுபரகும் அலன்னாரி, நரகத்தின் மீது இவர்களை சகிக்க செய்தது எதன் அடிப்படையில் சகித்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துக்குரிய ஒரு சொல்லை போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், 175 ஒரு எச்சரிக்கை பண்ணுறான். அடுத்து 176 வசனம் தாலிக்க, இதுனா இதற்குரிய காரணம் பி அன்னல்லாஹ, அல்லாஹ் வந்து நஸலல் கிதாப, வேதத்தை இறக்கி இருக்கிறான், பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு இறக்கியிருக்கிறான். வேதத்தில் உள்ளதெல்லாம் சத்தியம் தானே, சத்தியத்தை கொண்டு இறக்கியிருக்கிறான். ஓ இன்னல்லதீன இஹ்தலஃபு ஃபில் கிதாபி, கிதாபில் யார் முரண்பட்டார்களோ அவர்கள், வேதத்தில் யார் முரண்பட்டார்கள் அவர்கள் லஃபி ஷிகாக்கின் பஈத், தூரமான ஒரு பிளவில் இருக்கிறார்கள், தூரமான ஒரு பிளவில் இருக்கிறார்கள். வேதத்தில் முரண்பட்டாங்கன்னா முரண்படக்கூடாது, அப்போ தூரமான பிளவில் இருக்கிறார்கள் என்பது தான் இதற்கு காரணம். அதாவது அல்லாஹ் வந்து இந்த வேதத்தை சத்தியத்தோடு இறக்கியிருக்கிறான், இவங்களோ என்ன செய்கிறாங்க, வேதத்தில் அந்த சத்திய வேதத்தில் முரண்பாடு இருக்காது, முரண்பாடு உண்டாக்குறாங்க. அல்லாஹ் வந்து ஹக்கை கொண்டு வேதத்தை இறக்கியிருக்கிறான்னு சொன்னால் அந்த வேதத்தில் என்ன இருக்காது, முரண்பாடு இல்லாதனால தானே வேதம்னு அல்லாஹ் வந்து அதுக்கு அதை ஒரு காரணமாக சொல்லி காட்டுறான். லவ்கான மின்னிந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கதீரா, இது அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடமிருந்து வந்திருக்கும் என்று சொன்னால் இதில் அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான்ல. வேதம்னாலே முரண்பாடு இருக்காது, அல்லாஹ்வுடைய வேதமாக இருந்தால் கண்டிப்பாக முரண்பாடு இருக்காது. ஆனால் என்ன செய்கிறான், இவங்க முரண்பட்டாங்க. இது காரணம், ஏன்ப்பா இவங்க நரகத்தில் கொண்டு எதுக்கு தள்ளணும்னு கேட்டால், தாலிக்கன்னா இதுன்னா இந்த நிலைமை, இந்த நிலைமை இவர்களின் நரகத்தில் தள்ளக்கூடிய நிலைமை ஏன் என்று கேட்டால், பி அன்னல்லாஹ, அல்லாஹ் வந்து நஸலல் கிதாபை பில் ஹக்கை, கிதாபை ஹக்கை கொண்டு இறக்கி இருக்கிற காரணத்தினாலையும், பி வந்து காரணம், பி அன்னல்லாஹ நஸல, அல்லாஹ் இறக்கிய காரணத்தினால், அல் கிதாபை இறக்கிய காரணத்தினால், பில் ஹக்கை சத்தியத்தை கொண்டு இந்த கிதாபை இறக்கிய காரணத்தினாலையும், ஓ இன்னல்லதீன இஹ்தலஃபு ஃபில் கிதாபி, கிதாபில் வந்து முரண்படுகிறார்களே அவர்கள் லஃபி ஷிகாக்கின் பஈத், தூரமான ஒரு பிளவில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலும் தான் இந்த நிலைமை எதனால் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், சத்தியத்தோடு நான் ஒரு கிதாபை இறக்கியிருக்கிறேன், நீ அந்த கிதாபில் முரண்பாடை உண்டாக்குற, இதுதாண்டா உனக்கு காரணம், உன்னை எதுக்கு நரகத்தில் போட்டு தள்ளுறது காரணம் என்னென்னு கேட்டால், உன்னுடைய இந்த செயல் தப்பான ஒரு கிதாபாக இருந்தால் அதை வச்சு என்னமோ செஞ்சுட்டு போகலாம். நான் ஹக்கான ஒரு கிதாபை அனுப்பியிருக்கிறேன், அந்த கிதாபை அனுப்பியிருக்கும் நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் அதில் வந்து முரண்பாடு கற்பிக்கிற, குர்ஆனில் முரண்பாடு இருக்காது கிதாபுகளில், நீ முரண்பாடு இருப்பதாக கற்பிச்சாயானால் நீ தூரமான ஒரு வழிகேட்டில் இருக்கிற அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இந்த நிலையினால தான் உனக்கு இந்த கதி ஏற்படுது. தாலிக்கன்ற இந்த நிலைமை, எந்த நிலைமை, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட நிலைமை. என்ன சொல்லப்பட்ட நிலைமை, இவங்களுக்கு ஃபமா அசுபரகும் அலன்னார், நரகத்தை எப்படி சகித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான்ல. இப்போ நரகத்துக்கு இவங்க போவாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல. இதுன்னா இப்போ அவங்க நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னது பி அன்னல்லாஹ நஸல, அல்லாஹ் இறக்கிய காரணத்தினால், அல் கிதாபை அல்லாஹ் இறக்கிய காரணத்தினால், பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டு கிதாபை அல்லாஹ் இறக்கிய காரணத்தினாலையும், இன்னல்லதீன இஹ்தலஃபு ஃபில் கிதாபி
கிதாபில் யார் வந்து முரண்படுகிறார்களோ அவர்கள் லஃபி ஷிகாக்கின் பயீத், தூரமான ஒரு பிளவில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலேயும் தான் இந்த நிலைமை. இவங்களுக்கு நிலைமை என்ன காரணம்னு கேட்டால், சத்தியமான ஒரு கிதாபை கொடுத்துருக்குறேன், அதில் போட்டு முரண்பாடு கற்பிக்கிறாங்க, இதுதான் காரணம். இவங்க நரகத்தில் தள்ளுறது காரணம் என்னென்னு கேட்டால், சத்திய வேதத்தில் முரண்பாடை கற்பிக்கிறாங்க அப்படின்னு நல்லா இதில் சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது, இது இஸ்லாம் மார்க்கத்தை பற்றிய ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம். இது வந்து இத்தனை 177 177 எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பொதுவாக நன்மை தீமைகள் எதுன்னு மதங்களில் கேட்டோம்னு சொன்னால், அவங்க சில சடங்குகளை தான் நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த சடங்கான காரியம் இருக்குல்ல, அந்த மாதிரியான காரியங்கள் தான் நன்மைன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இந்த சடங்குகள்னால் நன்மை கிடையாது. வேறு என்னது, சில நம்பிக்கைகள் இருக்கணும், சில செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன இருக்குது, நன்மை செஞ்சாலும் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கை சொல்லி, மற்ற மதங்கள் எப்படி வணக்க வழி சாமி கும்பிட்றது, வணக்க வழிபாடு பூஜை செய்கிறது, அதுகளை மட்டும்தான் மதம்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, அதை தாண்டி மற்ற விஷயத்தையெல்லாம் மார்க்கம் இல்லாத விஷயமாக காட்டுகிறார்களோ, அப்படி இஸ்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பிறப்பிலேருந்து இறப்பு வரக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் தலையிட்டு அதில் எல்லாத்துலேயும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். வெறும் தொழுகை நோன்பை மட்டும் சொல்லித்தர்ற மார்க்கம் கிடையாது. அதுவும் வேணும், உலகத்துடைய மற்ற விஷயங்களும் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதை இந்த வசனம் வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. என்ன சொல்லப்படுது, லைசல் பிர்ரு என்றால் நன்மை. லைஸுங்கிறது வந்து நாக்கிசான ஃபேலு. நாக்கிசான ஃபேலுக்கு என்ன வரணும்னு கேட்டால், ஒரு இஸ்மு ஒன்று வரணும், ஒரு ஹபர் ஒன்று வரணும். அப்படி லைஸ ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இல்லை. காண மாதிரி, காணவுக்கு எப்படி ஒரு இஸ்மு ஹபர் வருமோ, காணவுடைய இஸ்முக்கு ரஃபு, காணவுடைய ஹபருக்கு எப்படி நஸ்பு வருமோ, அந்த மாதிரி லைஸவுக்கு என்ன வரும், லைஸவுடைய இஸ்முக்கு வந்து ரஃபு வரும், ஹபருக்கு நசபு வரும். இப்போ லைஸ ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இல்லை. காண ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இருக்கிறான். காண ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இருக்கிறான். லைஸை போட்டிங்கன்னா லைஸ ஜெய்துன் ஆலிமன், லைஸை போட்டால் ஜெய்து ஆலிமாக இல்லைன்னு வந்துடும். அப்போ லைஸ என்ற வார்த்தைக்கு வந்து ஒரு இஸ்மு ஒன்று வரணும், ஒரு ஹபர் ஒன்று வரணும். ஹபருக்கு நசபு வரணும், இஸ்முக்கு ரஃப வரணும். இங்கே லைசல் பிர்ரன்னு நசபு வந்துருச்சா, ஹபர் தான் இது முந்தி வந்துருச்சு, இஸ்மு இனிமேல் தான் வரப்போகுது. லைசல் பிர்ர, நன்மையானதாக இல்லை. லைசண்டா இல்லைன்ற அர்த்தம். அல் பிர்ரங்கிறது ஹபர். ஜெயித் ஆலிமாக இல்லைங்கிறோம்ல, அந்த ஆலிம்ங்கிற இடத்துல இது வருது. அப்போ லைசல் பிர்ர, நன்மையானதாக இருக்கவில்லை. அன்துவல்லு, நீங்கள் திருப்புதல், உஜூஹக்கும், உங்கள் முகங்களை திருப்புதல் நன்மையானது இல்லை. முகத்தை போய் திருப்புவது நன்மையானதாக இல்லை. அந்த வல்லான்னா என்ன செய்கிறது, வல்லான்னா அந்த இது திருப்புறது, முகத்தை திருப்புறது. அன்து வல்லு உஜூஹக்கும், உஜூஹக்கும்ங்கிறது வஜுடைய பன்மை. வஜுகுனா முகம், உஜுகுனா முகங்கள். உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வது. எங்கே திருப்பிக் கொள்வது, கிபலல் மஷ்ரிகி ஒல் மக்ரிபி, கீழ்த்திசையிலும் மேல் திசையிலும், சூரியன் உதிக்கும் திசையிலும் சூரியன் மறையும் திசையிலும், அதாவது கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும்னு இதுக்கு அர்த்தம். அப்போ கிழக்கிலும் மேற்கிலும் வந்து உங்கள் முகங்களை திருப்புவது நன்மையானதாக இல்லை. அது நன்மை கிடையாது. முகத்தை நான் தான் கிழக்க நோக்கிட்டேனே, நான் தான் மேற்க நோக்கிட்டேனே அப்படின்னு அது நன்மையா? அதை நோக்க சொன்னது வந்து இந்த மாதிரியான நல்லறங்கள் செய்வதற்கு தானே தவிர, நோக்குவதே ஒரு பெரிய விஷயமா? எங்கே நோக்குனா என்ன? ஏன்னா திசைகள் அல்லாவுக்கு சொந்தம், எங்கே திரும்பினாலும் அவன் தான் இருக்கிறான். இந்த திசையில் தான் நல்லா இருக்கான்னு நினச்சிக்கிட்டேன் நம்ம கிப்லாவை நோக்குறோம். கிப்லாவை நோக்குவது வந்து அந்த திசைக்காக வேண்டி இல்லை, அல்லா கட்டளையிட்டான்ங்கிறதுக்கு செய்கிறமே தவிர எல்லா பக்கமும் அவனுடைய கண்காணிப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு திசையில் தான் அவன் இருக்கிறான் என்பது கிடையாது. அதனால் கிழக்கிலும் மேற்கு முகத்தை திருப்பிக் கொள்வது லைசல் பிர்ர, அது நன்மையானதாக அது இல்லை. அப்போ வேறு எதுதான் நன்மை? ஒலா கிண்ணல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது மண் ஆமன பில்லாகி. தன்மைக்கு ஹபர் வந்து எப்படி இருக்கணும், தன்மையை தான் சொல்லணும். நன்மை என்பது ஈமான் கொண்டவன் அப்படின்னு சொல்ல முடியாது. நன்மை என்பது ஈமான் கொள்ளுதல் அப்படி தான் சொல்லணும். அப்போ இங்கே லாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது மண் ஆமன பில்லாகி, அல்லாஹை நம்பியவன் அப்படின்னு வருது. இப்படி நிறைய இடங்களில் குரானில் வரும். இந்த இடங்கள்ல எல்லாம் நம்புதல்னு மஸ்தருடைய அர்த்தமாக தான் ஆக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த ஹபருக்கு வந்து இஸ்மு வந்து மேட்ச் ஆகணும்.
ஒரு தன்மையை சொல்லிவிட்டு ஆள்னு சொல்ல முடியுமா? நன்மை என்பது இவன் தான் சொல்ல முடியுமா? நன்மை என்பது இதுதான் சொல்லலாம். நன்மை என்பது இதுதான் என்று சொல்லலாமே தவிர நன்மை என்பது இவன் தான் என்று ஒரு ஆளை குறித்து சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனால் அரபியில் இந்த மாதிரி வழக்கம் இருக்குது. ஆளை குறிக்கிற வார்த்தையை போடுவாங்க. அதனுடைய கருத்து என்னென்னு கேட்டால் அந்த ஆளு அர்த்தம் கிடையாது, தன்மை தான் அதனுடைய நோக்கம். உலாக்கினல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது மண் ஆமன பில்லாஹின்னா அல் ஈமான் பில்லாஹி. மண் ஆமனங்கிறது ஆளை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. அது இந்த ஹபராக அது பொருந்தாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஈமானு பில்லாஹிங்கிற ஒரு இடத்துல தான் இதை இது மாதிரி நிறைய இடங்கள் வந்துருக்கு குரானில். அதில் ஒரு இடம் மண் ஆமன பில்லாஹி, யார் அல்லாவை நம்பினானோ அவன் தான் நன்மை. அவனா நன்மை? அல்லாவை நம்புதல் தான் நன்மை. அப்போ மண் ஆமனன்னு ஆளை குறிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த முத்ததாவோடு அந்த ஹபர் மேட்சாகி போவதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்னா நன்மை என்று வந்ததுனால நம்பிக்கை கொள்ளுதல் என்று தான் ஹபர் வரணும். நம்பிக்கை கொள்பவன் என்று ஹபர் வரக்கூடாது. நன்மை செய்பவன் வந்தால் என்ன செய்யும்? நன்மை செய்பவன் யார் என்று கேட்டால் ஈமான் கொண்டவன் என்று சொல்லலாம். நன்மை யாது என்று கேட்டால் ஈமான் கொள்ளுதல் என்று தான் சொல்லணும். அப்போ மண் ஆமன என்பது ஆளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்தாலும் இதனுடைய மஸ்தருடைய இடத்தில் வைத்து தான் இதுக்கு பொருள் செய்யணும். இது மாதிரி மரபில் அப்படி இருக்குது. அப்போ வலாக்கின்னல் பிர்ர நன்மை என்பது மண் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புவது. இன்னும் நிறைய ஒரு பட்டியல் போடுறான். அந்த பட்டியலை நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.